நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்க்கெட்டில் என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ முக்கியமோ அதை விட சரியான நேரத்தில் பொசிஷன் எக்ஸிட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அப்படி சரியான நேரத்தில் எக்ஸிட் ஆகலனா ஒன்று பெரிய லாஸ்ல போய் எக்ஸிட் பண்ணுவோம், இல்லனா மார்க்கெட் நம்ம கொடுக்குற பணத்தை முழுசா எடுக்காம பாதிலேயே வெளியே வந்துருவோம். மார்க்கெட் கூட சண்டை போடாம மார்க்கெட் நம்ம கொடுக்கும் போது அதை முழுசா எப்படி எடுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது சத்யன் ரங்கநாதன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரைஸ் மூவ்மெண்ட் ட்ரேடர்ஸோட இமோஷன் பேஸ் பண்ணி தான் நடக்குது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் இந்த இமோஷன் தான். மார்க்கெட்டோட ஃப்ளோல இருக்க இந்த இமோஷனை சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஆனா எப்படி புரிஞ்சுக்கிறது? கேண்டில் ஸ்டிக் ட்ரேடர்ஸோட இமோஷனை ஒவ்வொரு நொடியும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு எஃபெக்டிவ் டூல் தான் கேண்டில் ஸ்டிக்ஸ். இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டோட ஃப்ளோல எப்படி டிராவல் பண்றதுன்றத சார்ட்ல போய் பார்த்துடலாம். இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கு நான் எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கிறது நம்மளோட மேஜிக்கல் சிக்னல் இண்டிகேட்டர் கொடுத்த சிக்னல்ஸ் தான். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 5 மினிட்ஸ் சார்ட்ஸு. இந்த சார்ட் 17th ஏப்ரலோட மூமெண்ட்டு. இந்த இடத்துல சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட என்ட்ரி இந்த கேண்டிலோட இனிஷியல் என்ட்ரு ஆகிறோம். ஸோ ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டுடுறோம். ஸோ எப்போவுமே ஒரு என்ட்ரி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு டெஃபினிஷன் வச்சுக்கோங்க. இது மேபி 1:1 இருக்கலாம், 1:1.5 இருக்கலாம், இல்லை 1:2 இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம். ஆனால் மினிமம் 1:1.5 இருந்தது அப்படின்னா நமக்கு ரொம்ப சேஃபு. சப்போஸ் ஒரு மல்டிபிள் ஃபெயிலியர்ஸ் வந்தால் கூட நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் எப்பயுமே 1:1.5 மினிமம் வைங்க. 1:2 இருந்தால் ரொம்பவே நல்லது. இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் நான் 1:1.5 ரேஷியோ வைக்கிறேன். இதுதான் 1:1.5. ஸோ நம்மளோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் என்ட்ரான உடனே இதை போட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளோட டார்கெட் இதுதான். இந்த டார்கெட் வர வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. வி ஆர் கோயிங் டு வெயிட். ஒன்ஸ் வெயிட் பண்ணி இந்த டார்கெட்டை பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் மேலே போயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் உங்களோட 1.5 அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கிற உங்களோட ஸ்டாப் லாஸை தூக்கிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணி தான் இந்த 1.5 அச்சீவ் ஆயிருக்கு நமக்கு. ஸோ இந்த ப்ரீவியஸ் கேண்டில், அதாவது இந்த பீரிஷ் கேண்டிலோட லோவில் போயிட்டு நம்ம ஸ்டாப் லாஸை போட்டுறோம். ஸ்டாப் லாஸ் போட்டுட்டோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு ஹையை பிரேக் பண்ணும்போதும் நம்மளோட ஸ்டாப் லாஸை நம்ம ட்ரையல் பண்ணிக்கிட்டே போகலாம். இது கண்டிப்பாக நீங்கள் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் தான் ட்ரையல் பண்ணணும். அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறது தான் நல்லது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. அதனால் இந்த இடத்துல போடுறோம். இதோட ஹையை பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இதோட ஹை. இந்த ஹையை பிரேக் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணது இந்த கேண்டில். ஸோ ஒன்ஸ் பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸை தூக்கிட்டு இந்த கேண்டிலோட லோவில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஒன்ஸ் இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த ஸ்டாப் லாஸை தூக்கிட்டு இந்த கேண்டிலோட லோவில் போட்டுடுறோம். அதுக்கு அடுத்தது இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். அப்படி வெயிட் பண்ணும்போது இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணது இந்த கேண்டில். ஒன்ஸ் அது பிரேக் ஆகி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டாப் லாஸை தூக்கிட்டு இதோட லோவில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸை தூக்கிட்டு இதோட லோவில் போட்டு இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ண வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதே போல் இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணது இந்த கேண்டில். ஸோ நம்ம இதோட லோவில் ஸ்டாப் லாஸை போட்டுரும். அடுத்தது இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஒன்ஸ் இந்த கேண்டில் பிரேக் பண்ணிடுச்சு பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த ஸ்டாப் லாஸை தூக்கிட்டு இந்த கேண்டிலோட லோவில் போட்டுரும். அடுத்தது இந்த கேண்டோட ஹையை பிரேக் பண்ணிட்டு ஒன்ஸ் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் லோவை தூக்கிட்டு இந்த கேண்டோட லோல போடுறோம். இந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டோட ஹையை பிரேக் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணாமல் இதுக்கப்புறம் ஒரு ஹை ஃபார்மேஷன் நமக்கு நடந்திருக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த கேண்டிலோட ஹையோ இதுக்கப்புறமேட்டு போயிட்டு இதுக்கு மேலே போய் எதுவுமே க்ளோஸ் பண்ணல. அதனால் நம்ம ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் எங்கேயுமே கிடைக்கல. அதே போல் இங்கே ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த பியரிஷ் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் 4 கேண்டில், அதாவது ப்ரீவியஸ் 4 புல்லிஷ் கேண்டில்ஸோட லோவை பிரேக் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இருந்தது குறைஞ்சி பியரிஷ் மொமெண்டமாக மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத புரிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைனா சைட்வேஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எனிவே அங்கே புல்லிஷ் மொமெண்டம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு
இந்த கேண்டிலோட க்ளோஸ்லேயே நம்ம வெளியே வந்துடலாம். அப்படி இல்லைனா இங்கே போட்டிருக்கிற ஸ்டாப் லாஸ் வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணலாம். அது அவங்கவுங்களோட ப்ரிஃபரன்ஸ். பட் ஆனால் மார்க்கெட்டில் புல்லிஷ் மொமெண்டம் குறைஞ்சிருச்சு அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது எல்லாமே நடந்ததுக்கப்புறம் சொல்கிறது தான். நடக்கும்போது நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது ஒவ்வொரு மூமெண்ட்டு தான். அந்த ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் நம்ம நோட் பண்ண முடியும். இவ்வளோ தூரம் போகும்னு நமக்கு தெரியாது. இந்த டார்கெட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒவ்வொரு ஹையை பிரேக் பண்ணும்போது அந்த கேண்டிலோட லோக்கு நம்ம ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணிகிட்டே போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது ஆல்மோஸ்ட் அந்த மொமெண்டம் இருக்கிற வரைக்கும் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும் மார்க்கெட்டோட. மேஜிக்கல் சிக்னல் சப்ஸ்கிரைப் பண்ண விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வெப்சைட் லிங்க்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் வீக்கெண்ட் ஆஃபரா இப்போ 20% டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். இந்த ஆஃபர் சண்டே மிட்நைட் எக்ஸ்பயர் ஆயிடும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். நன்றி.